இந்த படத்தில் நான் நடிக்கலைன்னாலும் இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா சம்பந்தி வந்து ஹீரோ, மாப்பிள்ளை வந்து டைரக்டர். ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் மூவி ஃபார் மீ. அப்புறம் ரொம்ப ஒரு ரொமான்டிக் சாங்கு நான் கூட எந்த படத்துலையும் பண்ணலையா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காரா ராமே சார். இது ரொம்ப சரியில்லை சார் இது. பிகாஸ் தம்பிராமையா சார் மட்டும் என் மேலே அந்த ட்ரஸ்ட் வைக்கலைன்னா இந்நேரம் நான் இங்கே இல்லை. அவர் என் மேலே வச்சுருந்த நம்பிக்கையை நான் ஓரளவுக்கு காப்பாற்றிருக்கேன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ சுரேஷ் காமாட்சி சார் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நானும் என்னுடைய மாப்பிள்ளை இனிமேல் நிறைய பார்க்க போகிறீங்க. we are going to make many more movies in our combination. ஹிந்த் அப்படின்னு அவருடைய நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலேயும் இந்தியா என்ற உணர்வோடு இருக்கக்கூடியவர் சார். நீங்கள் வந்து ஒரு நாள் முதல்வராக நடிச்சிங்க, ஆனால் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா நீங்கள் தான் என்றுமே எங்கள் மனதில் முதல்வர். எங்களது அன்பிற்கினிய ஆக்ஷன் கிங் டாக்டர் அர்ஜுன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். மதிப்பிற்குரிய எல்லா பத்திரிகையாளர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியோர்களுக்கும், சத்யரோஜி தியாகராஜன் சார் அவர்களுக்கும், சமுத்திரகர்ணி சார் அவர்களுக்கும், டைரக்டர் ராஜ்கபூர் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும், அப்புறம் இந்த படத்தினுடைய கதாநாயகன் அண்ணன் ராமையா அவர்களுக்கும், அப்புறம் என்னுடைய டார்லிங் உமாபதி அவர்களுக்கும், அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நான் நடிக்கலைன்னாலும் இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூவி. திஸ் இஸ் a ஃபேமிலி மூவி மாதிரி எனக்கு. ஏன்னா சம்பந்தி வந்து ஹீரோ, மாப்பிள்ளை வந்து டைரக்டர். ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் மூவி ஃபார் மீ. அப்புறம் ரமேஷ் சார், நான் உங்களுக்காக கூட வந்தேன். உங்களுக்காக வரல நீங்கள் சொல்லாதீங்க, உங்களுக்காகவும் வந்தேன், எல்லாருக்காகவும் வந்தேன். அண்ட் நான் வந்து இதெல்லாம் பார்க்கல, என்னது ட்ரெய்லர் பார்க்கல, சாங்ஸ் பார்க்கல, எதுவும் பார்க்கல. இருந்தாலும் பக்கத்துலேருந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் பேசுகிறதெல்லாம் கேட்டல, இந்த ஆயில் போட்டு அப்படி போனதும். அப்புறம் ரொம்ப ஒரு ரொமான்டிக் சாங்கு நான் கூட எந்த படத்துலையும் பண்ணலையா, அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காரா ராமே சார். இது ரொம்ப சரியில்லை சார் இது. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எத்தனை பேர் இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரும் பேசும்போது அவங்களுடைய உணர்வுகள், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதிலிருந்தே எனக்கு ஒரு படம் பார்த்த மாதிரி ஆச்சு. அவங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு டிட்டர்மினேஷன், அந்த கமிட்மெண்ட்டு, இதெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ நிச்சயமாக இங்கே எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இப்போ அந்த படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆவலாக இருக்க. அண்ட் வேறு என்ன சொல்கிறது, ஐ விஷ் எவ்ரிபடி ஆல் தட் இஸ் பெஸ்ட். அப்புறம் திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேஜ். நானும் என்னுடைய மாப்பிள்ளை இனிமேல் நிறைய பார்க்க போகிறீங்க. we are going to make many more movies in our combination. அண்ட் பேசக்கூடாது, செஞ்சு காட்டணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் காமாட்சி சார் வந்து சொன்னாங்க, அவர் நல்ல ஆர்டிஸ்ட்டை பிக் பண்ணுறாரு, ஹீஸ் காட் தட் விஷன்னு சொல்லிட்டு. இதுவரைக்கும் என்ன வந்து புக் பண்ணல. அப்படியா, சரி மன்னிச்சிருங்க. Anyway, sir, thank you so much. All the best. God bless everyone. And I wish my Maapalai all the best. Many more movies, awards, rewards எல்லாம். அதே மாதிரி என்னுடைய ப்ரொடியூசர் காமாட்சி அவர்களுக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு படமாக அமையணும்னு சொல்லி நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். ஜெய்ஹிந்த். குட் ஈவினிங் எவ்ரிவன்.
இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு ராஜா கிளி அப்படின்னு சொன்னாலே அது என்னோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்னு தான் நான் சொல்லணும். பிகாஸ் தம்பிராமையா சார் மட்டும் என் மேலே அந்த ட்ரஸ்ட் வைக்கலைன்னா இந்நேரம் நான் இங்கே இல்லை. அவர் என் மேலே வச்சுருந்த நம்பிக்கையை நான் ஓரளவுக்கு காப்பாற்றிருக்கேன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ சுரேஷ் காமாட்சி சார் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் எப்பயுமே லைஃப்பில் ஒரு விஷயம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது, அதுக்காக நம்ம ப்ரே பண்ணுறோம், அதுக்காக நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும்போது அதோட வெற்றி ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இந்த ராஜா கிளி நாங்கள் ஒர்க் பண்ணி இவ்வளோ நாளாக நான் இதோட ரிலீஸ்க்காக மட்டுமே நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இந்த என்டையர் க்ரூ அண்ட் மூவியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நாங்கள் எல்லாருமே எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். எங்களோட ஹார்ட் ஒர்க் நாங்கள் அதில் கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுக்கான ரிசல்ட் எல்லாமே நீங்கள் தான் கொடுக்கணும். இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச்சுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் மாதிரியே நம்மளோட மூவி ரிலீஸ் ஆகும்போதும் உங்களோட சப்போர்ட்டை நாங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ.